வாகொண்டாம் நல்ல மணமண்டாம் அமலராய் நோக்கொண்ட தாயே சரஸ்வதியே நவாமல் என்னாவில் வந்திருப்பாய் கலை மகள் வளர்நாடு கண்டே மலை மீதில் இருக்குங்குமார உத்தார்தனை என வாழ்க கொள்வா எனது முருகேஷ ஈஸ்வரமான மயிலே அம்பிகை உமையை பார்வரா தேவியும் வருவருக்கிறார்கள். சரி, உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. சிவன் இல்லை அல்லவா? சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. அம்மை அப்பன் என்றால் உலகம். சரி,
ஆண்டவன் படைத்த மக்களை எண்ண முடியுமா? என்ன முடியுமா? என்ன முடியுமா? ஒரு நாளைக்கு 1000 இறப்பு. சரி. 1001 பிறப்பு. பிறப்பு பிறப்பு அல்லவா? ஆமா. சரி. ஆண்டவன் படைத்திருக்கும் போது என்ன 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 எந்த உயிரை படைத்தார்? எறும்புல இருந்து. சரி. ஆமா, யானைய வர படைத்தது ஆண்டவர் தான். ஒண்ணுல இருந்து அதானே படைச்சது ஆண்டவர். ஒரு அறிவு ஜீவன் முதல் 6 அறிவு உள்ள ஜீவன் வரைக்கும் படைச்சிருக்காரு. ஆமா. ஒரு அறிவு ஜீவன் சொன்னா யாரு? மரம் செடி கொடி இதுக்கு தான் ஒரு அறிவு. அதுக்கு ஒரு அறிவு. 2 அறிவு ஜீவன் சொன்னா சரி. புழு பூச்சி இதுக்கு தான் 2 அறிவு. 2 அறிவு. 3 அறிவு ஜீவன் சொன்னா யாருப்பா? பக்கம் வருதா? அப்ப ரேட்டுக்குள்ள சரக்கு தான். நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே ஒரு சண்டை 2 பேத்துக்கு. ரேட்டுக்குள்ள சரக்கு தான் அடிப்பாங்க. ஆமா. சும்மா லேசப்பட்டது வாங்கிறாதே. ஆண்டவன் படைத்திருக்கும் போது படைத்த மனுக்களுக்கு கட்டிலே இல்லாமல் எப்படி எப்படி ஐயா ஓடி இழந்தா நாளை கடவுள் கண்டு கண்டு படி இழக்கிறார் அல்லவா? அவர்தான் கடவுள். ஆமா. பார்த்து பார்த்து படி இழந்தார். யாரு யாரு இழந்தா? அவர்தான் பகவான். சரி. இருந்து இருந்து படி இழந்தார். இறைவன் அல்லவா? அவர்தான் ஈஸ்வரன். சரி. ஏன்னா என்ன என்ன கண்டு கண்டு படி இழந்தார்னா என்ன 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 காரணம்? இந்த பாரு. சரி. இது என்ன ஊரு? இந்த ஊரு வர்த்தகரெட்டிப்பட்டி. வர்த்தகரெட்டிப்பட்டி. சரி. இந்த ஊரை மறக்கவும் முடியாது. முடியாது முடியாது. என் மாயாண்டி சுடல. அம்மா. எந்த எந்த மரத்து சுடல? மருத மரத்து சுடலையே மறக்க முடியாது. மத்தியான கூட பாரு. ஆமா. சீனி போட்டனா கீழே விடாது. ஆமா ஆமா. சீரு சிறப்புமா நடக்கும் அல்லவா? ஆமா. அதனால அரைபோல ஆண்டவர் இங்க உள்ள மக்களுக்கு இன்னைக்கு என்ன படிச்சாரு? இன்னைக்கு என்ன படி இழந்தாருன்னா பொங்கல் படி இழந்தாரு. ஆமா ஆமா. வயிறார சாப்பிட்டாச்சு ஆண்டவர் முன்னேற்ற. அதுமில்ல. ஆமா. பிள்ளை எப்பவுமே சாப்பிட்டா மத்த என்ன எப்படி நிக்கான்? ஆமா நிக்கணும்ல. அதான். சரி. ஆமா. தலை நான் தான் தலைன்னு நிக்கான். ஆமா ஆமா. அதனால ஆண்டவன் ஒரு வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. சரி. டம்ளர் அரிசி டம்ளர் அரிசி போ. ஒரு வீட்டுல நம்மள மாதிரி கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஆமா ஆமா. அவங்களுக்கு டம்ளர் அரிசி காணுமா? ஆமா. காணாதல்லவா? ஒரு வீட்டுல 12 பேர் 15 பேர் இருப்பாங்க. சரி. மரக்க அரிசி வேணும். ஆமா வேணுமில்ல வேணுமில்ல. அதான். சரி. ஆண்டவன் ஒருவருக்கு தான் தெரியும். ஆமா. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு. நீ எவ்வளவு சாப்பிடுவ? நான் எவ்வளவு சாப்பிடுவேன்? இவன் எவ்வளவு சாப்பிடுவாங்கிறது அவருக்கு தான் தெரியும். சரி. நம்ம கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப என் அம்மா வாருறாரே பகவானே அருமையோட வார்த்தையே அருமையோட வார்த்தையே வாரே பார்க்க வேணும்
அந்த வடக்கு கோட்டை வாசலை ஆமம்மா இந்த அம்மா பார்வதி பகவான் கிட்ட கேட்க என்ன கேக்குறா? அதான் பகவானே என்ன பார்வதி? 14 லோகத்திற்கும் படியிருந்து வாரம் போறீங்களே. அம்மா தினந்தோறும் என்ன ஒத்தத்திலே தன்னந்தனியா விட்டுட்டு போறீங்களே சாமி? ஆமா. சரி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள். ஆமா உங்க படியலப்பை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஐயா. நானும் இந்த உலகத்துக்கு எப்படி படி அளக்கிய? ஆமா எப்படி படி அளக்கல? ஒரு நாளிதான் கொண்டு போறிய இந்த உலகமெல்லாம் படியளந்து வாரியல. ஆமா, அத நானும் பார்க்கணுமே சாமின்னு கேட்கிற பார்வதி. அவளை பார்வதி பகவானை அழைத்து கேட்கிற போது கேட்கின்ற பொழுது ஆயிரம் ஆண்டவராகிய சிவபெருமான் என்னையா சொல்லுகிறார்? என்னம்மா பார்வதியிடம் சொல்லுகிறார்? பார்வதி என்ன சாமி? வந்தால் சரி, இந்த கைலாசம் இருளாவே இருக்கும். ஆமா, கைலாச வாசல்ல ஒண்ணு சத்தியமயம் வேணும். ஆமா, இல்லைன்னு சொன்னா சிவமயமாவது வேணும் பார்வதி. சரி, நம்ம 2 பேரும் இல்லன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அம்மா? இருட்டடங்கி இருக்கும். ஆமா நீ வேண்டாம் பார்வதி. ஆமா, நம்ம 2 பேரும் சூரியனும் சந்திரமா பாதுகாத்து வருகிறோமே பார்வதி. ஆமா, நம்ம 2 பேரும் போயிட்டோம்னா நல்லாவா இருக்கும்? பூலோகத்துல அவங்க செய்யற பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி சரி, கோன் குருடு நொண்டி ஜப்பானி வலியவர் இருக்கவர் இல்லாதவர் எல்லாத்தையும் படைத்து ஜீவனு எனக்கு ஒண்ணுதான். சரி, ஆனா வாய் இருக்கு பாத்தியா? ஆமா, அந்த வெங்கல வாயை திறந்தன்னா யாரு அவ யாரு? நாராயணன் தங்கச்சி அல்லவா? விடவே மாட்டேன். ஆமா, சும்மா வள்ளன்னு. சரி, அது பிடிக்கவே பிடிக்காது எனக்குலாம் பார்வதி. ஆமா பார்வதி, 4 வார்த்தை பேசினாலும் நறுக்க பேசிட்டு விட்டுறணும். சரி, அதனால என்ன நீ வேண்டாம் உட்காரு. ஆமா பார்வதி, இப்போ போயிட்டு சரி, சீக்கிரமா நான் வந்துருவேன். ஆமா பார்வதி, நீ எதிர்பார்த்துக்கிட்டே இரு. சரி, வடக்கு வாசல் போனா தெற்கு வாசல்ல பாத்துறாத. பாக்காத போற வழியாத்தான் வருவேன் பார்வதி. சரி, அப்ப பகவான் சொல்லிவிட்டு எப்படி எப்பா படி இழந்தார் மீண்டும் எப்படி அம்மா படி இழக்கிறார்? நாளைய நாள்ல மக்களுக்கெல்லாம் படியலக்கம்னு சொல்லி சரி 8 நாள் ஆச்சு. ஆமா போன பகவான கைலாச வாசல்ல காணலியே. வடக்கு கோட்டை வாசல்ல சரி இந்த அம்மா பார்வதி அம்மா வழி மேல் சரி விழி வைத்து அம்மையா இப்ப வருவார்ல அம்மா நம்ம அத்தா எப்ப போனவருன்னு வர ஆளை காணலியே. அப்படியே பார்வதி வாசல்ல பார்த்த கண்ணு பூத்து போச்சு. சரி அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்க. ஆமா அப்படியே ஆண்டவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமையா அப்ப கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலிலே இருக்கும் போது ஆமா அங்க யாரப்பா வார யாரம்மா வருகிறார்? அவர்தான் உலகத்தை ஒரு உலகமா இருக்கிற 7 உலகமா ஆக்கிறார். யாரு வாரா? அவர்தான் ஐயா நாரதர். நாரத மகாமுனிவர் வருகிறார் அல்லவா? ஒரு நாளைக்கு அவருக்கு குறைஞ்சது ஆமா ஒரு 3 பொய்யாச்சு சொல்லணும். 3 பொய் தான் சொல்லணுமா? கலகம் சரி இல்லன்னா இந்த அடுக்கு பார்த்தா வயறு ஆமா கபாலம் சரி டபார்னு ஊதி திடீர்னு வெடிச்சிரும். குறைஞ்சது 3 பொய்யாவது சொல்லலாம். குறைஞ்சது சரி ஆயிரக்கணக்கில் சொல்லலாம். ஆமா திடீர்னு கிடைக்காது. சரி அதனால 3 எப்பமாச்சும் 3 சொல்லிக்கலாம். சரி நாரதர் கலகம் என்னைக்கு நன்மையில தான் முடியும். எடுக்கும் போது எரிக்கும். ஆமா போக போக தித்திக்கும்.
இந்த நாரதர் பார்த்து என்ன என்ன இந்த அம்மா பார்வதி ஒத்தையில உட்கார்ந்து இருக்காங்க. சரி அம்மா ஏ பார்வதி ஒத்தையில இருக்கீல, ஆமா தன்னந்தனியா இருக்கீல, உங்க முகம் இறக்கி வாட்டமா இருக்கு அம்மா. ஆமா பார்வதி நாரதா என்ன என்ன சாமி என் முகம் வாட்டமா இருக்கு உனக்கே தெரியுது. ஆமா ஆமா என்ன 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 கட்டிட்டு வந்த பகவானுக்கு தெரியலையே. அதை ஏன் கேக்கப்பா, என்ன என்ன ஆண்டவன் படிகளுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. சரி ஏம்மா என்ன நீங்களும் கூட போக வேண்டியதானே? வாரேன்னு கேட்டேன்னு அந்த மனுஷன் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரப்பா. பார்வதி உங்களை வேண்டாம்னு சொன்ன காரணத்தால சரி இவர் படியளக்க போறாரா இல்ல பட்டினியா போட்டு வருகிறாரா? இவர் படிதான் அளக்கிறாரா? சரி இல்ல வேற எங்கேயும் போறாரா? ஆமா ஆமா நாரதர் ஏத்தி விட்டாரு. பத்தையா ஆமா யாரு எதை இழுத்து விட்டாலும் சரி நமக்குன்னு ஒரு புத்தி இருக்கு. ஆமா அந்த புத்தி பறிதான் செயல்படுறாரு கடவுளே சொந்தத்துல. சரி சொந்த புத்தி ஆறாவது புத்தி கொடுத்திருக்காரு. அதை யாருக்கிட்டையும் கடன் கொடுக்க கூடாது. ஆமா ஆமா எல்லாத்துலயும் யோசனை கேட்பேன். ஏன்னா என் மூளை என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்வேன். எப்போ எல்லாத்துலயும் கேட்பேன். சரி அதுபடி அங்க நடக்க மாட்டேன். அதானே. அப்போ இந்த நாரதர் வந்து சரி இழுத்து விட்டு கூத்து பார்க்கவே ரொம்ப கெட்டிக்காரு. ஆமா ஆமா இந்த அம்மா பார்வதிக்கு வந்துருச்சு சந்தேகம். சரி இந்த நாரதர் சொன்ன மாதிரி 8 நாள் ஆச்சு. ஆமா போன பகவான் ஆளை காணலையே. நான் வாரம்னா என்ன வேண்டாம்ட்டாரு. சரி அப்ப இவர் எங்கத்தான் போயிருக்காரு? எங்க எங்க போனாரு? 2ல 1 தெரியணும். ஆமா ஆமா கண்டிப்பா தெரியணும். யாரை யாரை அழைத்தார்? யாரை யாரையும் அழைக்கிறார்? யாரை அழைத்தார்?